வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிலைமையில் போர்க்களத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. முதுமையினால் தளர்ந்தவனோ உடம்புல 96 வடுக்கள் உள்ளவனுமா காலில் பட்ட பெரிய காயத்தினால எழுந்து நிற்க கூட சக்தி இல்லாத இருக்கக்கூடிய விஜயாலய சோழன் எப்படியோ யுத்தரங்கத்துக்கு வந்துட்டான். பல்லவ சைன்யம் வாங்கி கொள்ளிடத்துக்கு வடக்கே போயிட்டா சோழ நாடு மறுபடியும் ரொம்ப காலம் தலையெடுக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்திருந்த அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனை பல்லவர் கட்சியில எஞ்சி இருந்த வீரர்களுக்கு ஒரு புத்துயிர் அடிச்சிச்சு. யானை, எனக்கு ஒரு யானை கொடுங்க அப்படின்னு கேக்குறான். யானைப்படம் முழுசும் அதமாயிருச்சு, ஒண்ணு கூட தப்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு குதிரையாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றான். உயிருள்ள குதிரை ஒண்ணு கூட மிஞ்சல அப்படின்னு சொல்லிட்டாங்க. வலிவும் நெஞ்சில பரமும் இருக்கிற 2 பேரு என்ன தோள் கொடுத்து தூக்கிக்கோங்க, மத்தவங்க 2 பேரா என் பின்னாடி வாங்க, நான் சுமக்கக்கூடிய 2 பேரு விழுந்தா பின்னால வர்ற 2 பேரு என்ன தூக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த வீராதி வீரன் அப்படியே 2 பீமசேனர்கள் முன்னாடி வந்து விஜயாலயனை தோல்ல தூக்கிக்கிட்டாங்க. போங்க, போர் முனைக்கு போங்க அப்படின்னு கர்ஜிக்கிறான். போர்க்களத்துல ஒரு இடத்துல இன்னமும் சண்டை நடந்துட்டு தான் இருந்தது. தெக்கத்தி மறவர்கள் எஞ்சி நின்ற பல்லவ வீரர்களை தாக்கி பின்வாங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. 2 பேரோட தோல்ல அமர்ந்த விஜயாலய சோழன் அந்த போர் முனைக்கு போனான். 2 கையிலையும் 2 நீல வாள்களை எடுத்துக்கிட்டு பெருமாளோட சக்கராயுதத்தை போல சுழற்றிக்கிட்டு எதிரிகள் கூட புகுந்துட்டான். அவனை தடுக்க யாராலையும் முடியல. அவன் புகுந்து போன வழியெல்லாம் 2 பக்கமும் பகைவரோட உடல்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆமா, இந்த அதிசயத்தை பாக்குறதுக்காக பின்வாங்கின வீரர்கள் எல்லாருமே முன்னாடி வந்தாங்க. விஜயாலயனுடைய அமானுஷ்யத்தை பார்த்து முதல்ல கொஞ்சம் திகைச்சுதான் நின்னாங்க. அப்புறம் ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்கிட்டு அவங்களும் போர் முனையில புகுந்துட்டாங்க. ஓகே, பாய்.